நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மட்டபல்லி நிவாசாய மதுரானந்தரூபிணே மகாயஜ்ஞஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம். தபோவனத்தில் நாம் இனி சஞ்சரிக்கக்கூடிய புண்ணிய பூமி கிருஷ்ணவேணி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீபள்ளி க்ஷேத்திரம் என்னும் மட்டபள்ளி க்ஷேத்திரம். மட்டபள்ளியில் மலர்ந்த மறைபொருளாக, அதாவது வேத பிரதிபாத்திய தேவதா விசேஷமாக, வேதத்தினாலே அறுதியிட்டு உரைக்கப்பட்டதான ஒப்புயர்வற்றதான ஒரு தேவதா விசேஷமாக எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் ராஜ்யலக்ஷ்மி சமேதனாக நம்முடைய ராகத்வேஷங்களை எல்லாம் போக்கடிப்பவனாக இங்கே எழுந்தருளியிருக்கின்றான். முதலில் அந்த பெருமானுடைய சன்னிதானத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் நம்முடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து முடித்து கொண்டு பின்னர் கோவிலுக்கு சென்று பகவானை சேவிக்கலாம். இப்பொழுது முதலில் உயர்ந்த புண்ணிய தீர்த்தமான இந்த கிருஷ்ணவேணியில் நாம் ஸ்நானம் செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். எந்த ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினாலும் முதல்ல அந்த க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய பகவான், அது தவிர அந்த நதியினுடைய விசேஷம், இவற்றையெல்லாம் தியானம் பண்ணணும். தெரிந்தால் ஸ்லோகம் சொல்லலாம், இல்லைன்னா அந்த பகவானை நினச்சிண்டு அந்த தீர்த்தத்தை நினச்சிண்டு இறங்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கவனிக்க போகிறேன். இது கிருஷ்ணவேணி அல்லது கிருஷ்ணான்னு பேர். கிருஷ்ணவேணி நமஸ்துப்யம் சர்வ பாப பிரணாசினி யாதவேந்திர பிரியே தேவி மங்களம் குருமே சதா. இந்த புண்ணிய தீர்த்தங்களில் இறங்கும் பொழுது எடுத்த உடனே இடது காலை எடுத்து வைத்து இறங்கக்கூடாது. முதலில் அவற்றை தொட்டு நாம் புரோக்ஷித்து கொண்டு அந்த தீர்த்த தேவதையை பிரார்த்தித்து கைகுவித்து பிரார்த்தித்து கொண்டு அமர்ந்து வலது காலை வைத்து இறங்க வேண்டும். பலரும் ஒரு தவறான காரியங்களை செய்கிறார்கள். அதாவது இதன் கரையில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ஜலத்தை முண்டு தலையில் ஊற்றிக்கொள்கிறார்கள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்று ஆண்டாள் கூறுகிறார். புண்ணிய தீர்த்தங்களில் நாம் இறங்கி நன்கு அவகாகன ஸ்நானம், இது போன்ற பிரவாகங்கள் நதி பெருக்கெடுத்து ஓடும் பொழுது நதியின் அபிமுகமாக, அதாவது நதியினுடைய வெள்ளத்தை எதிர்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். நதியினுடைய போக்கிலேயே நாம் திரும்பக்கூடாது, நதியை எதிர்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். பிரார்த்தித்து கொண்டோம். அடுத்தது, எந்த தீர்த்தத்தில் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் அதிதேவதையான எம்பெருமானைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். இனி நாம் அனைவரும் சேர்ந்து கிருஷ்ணவேணியின் உத்தமமான அந்த வெள்ளத்தில் குள்ள குளிர குடைந்து நீராடி நம்முடைய பாபங்கள் தாபங்கள் எல்லாம் நீங்க பெறலாம். வாருங்கள், கிருஷ்ணவேணியில் ஸ்நானம். இனி அடுத்து நாம் செய்ய வேண்டிய சத்கர்மானுஷ்டானங்களை தொடர்ந்து அனுபவிக்கலாம்.
கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இங்கே பகவானுடைய பெருமைகள் என்ன, இந்த எம்பெருமானை ஆராதித்த மகரிஷி யார், அந்த மகரிஷியினுடைய பெருமை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பரத்வாஜ மகரிஷியை குறித்த ஒரு சிறு குறிப்பை இதற்கு முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். பரத்வாஜருடைய தபோவனம் பாரதத்தின் பல இடங்களில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக தற்காலத்தில் அலகாபாத் என்று வழங்குகிறோமே, பிரயாகம், திரிவேணி சங்கமம், கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று 3 புண்ணிய நதிகளும் 3 மகாநதிகளும் ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய அந்த சங்கம க்ஷேத்திரம், அந்த சங்கம க்ஷேத்திரத்தில் தான் பரத்வாஜ மகரிஷியினுடைய ஆசிரமம் அமைந்திருக்கிறது. அங்கு சென்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரத்வாஜருடைய பங்களிப்பை எல்லாம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக அந்த பரத்வாஜ மகரிஷி இங்கே வந்து தவம் செய்திருக்கிறார். பரத்வாஜ ஹிருதயம் என்னும் 32,000 ஸ்லோகங்களினாலே ஸ்ரீ நிருசிம்மனை பரத்வாஜர் ஆராதித்திருக்கிறார். மேலும் பரத்வாஜர் தவம் செய்த ஒரு குகையும் இங்கே மட்டப்பள்ளி க்ஷேத்திரத்தில் அமைந்திருக்கிறது. வேதத்தில் பரத்வாஜ மகரிஷி மிகுந்து புகழப்படுகின்றார். இந்த மகரிஷி வேதாத்தியனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டவராம். தவம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன என்று வேதபுருஷன் கேட்ட கேள்விற்கு ஸ்வாத்தியாய பிரவச்சன ஏவேதினாகோ மௌத்கல்யா என்பதாக ஸ்வாத்தியாய பிரவச்சனம், அவரவர்கள் தங்கள் தங்கள் வேதபாகத்தை அத்தியனம் செய்வதுதான் தவத்தில் சிறந்த தவம் என்று பார்த்தோம் அல்லவா. இதனை உலகத்திற்கு பிரத்யட்சமாக நடத்தி காண்பித்தது ஒரு மகாத்மா பரத்வாஜர் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, ஒரு வேதத்தை அத்தியனம் செய்வது சுவாத்தியனம், அதாவது தங்களுக்கு என்ன வேதமோ அதை மட்டும் அத்தியனம் செய்வது. அதற்கு அடுத்ததாக மற்றொரு வேதத்தை அத்தியனம் செய்தால் அவர் த்விவேதி என்று அழைக்கப்படுகின்றார். த்வி என்றால் 2, த்விவேதி 2 வேதத்தையும் பூர்ணமாக அறிந்ததினாலே த்விவேதி. அதற்கு அடுத்ததாக ஒரு வேதத்தை அத்தியனம் செய்தால் திரிவேதி, 3 வேதங்களை அத்தியனம் செய்தவர். அடுத்தது ஒரு வேதம், இப்படி 4 வேதங்களையும் அத்தியனம் செய்தவரைத்தான் நாம் சதுர்வேதி என்று அழைக்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வாத்தியனம் செய்தவர் ரிக்ஷாக்கா அத்தியாயி, யஜுஷாக்கா அத்தியாயி, சாமசாக்கா அத்தியாயி என்று தங்கள் தங்கள் வேதபாகத்தை முதலில் முடிக்க வேண்டும். வேதத்தை அத்தியனம் செய்வது சாமானிய விஷயம் இல்லை. தற்காலத்தில் நவீன சாதனங்கள் பெருகிவிட்டன என்பதனாலே டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்பது, கேசட்டில் போட்டு கேட்பது, ஐபாடில் போட்டு கேட்பது என்பதாக வெறும் தலைதான் அடுமே தவிர ஸ்வரம் சித்திக்காது. வேதத்தை அபஸ்வரமாக உச்சரித்தோமேனால் எந்த வேதம் நம்மை ரட்சிக்கக்கூடியதோ அதே வேதம் நாம் அபஸ்வரமாக அந்த வேதத்தை சொன்னால் அது வஜ்ராயுதமாக மாறி நம்மை கொன்றுவிடும். கொன்றுவிடும் என்றால் உடனே வேதம் வந்து அப்படியே மாறி ஈட்டியாக சுருகாது. அந்த வேதத்தை நாம் அபஸ்வரமாக உச்சரிப்பதினாலே நமக்கு பாபங்கள் சம்பவிக்கும். ஆகையால் தான் அத்தியனம் செய்ய வேண்டும், அத்தியனம் செய்ய வேண்டும். குருமுகமாகத்தான் வேதபாகத்தை கிரகிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியன் சொல்ல நாம் அவரிடத்தில் உட்கார்ந்து அவர் சொல்ல சொல்ல மேன்மேலாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு வேதத்தை அத்தியனம் செய்வதற்கு 12 வருட காலங்கள் ஆகுமா? இது பொதுவான நியதி. 12 வருட காலங்கள். ஒருத்தருக்கு 12 வருடங்கள் ஆனாலும் வேதபாகத்தை அத்தியனம் செய்ய முடிக்கவில்லை, அதாவது அவர் குறிப்பிட்ட வேதபாகத்தை கூட அத்தியனம் செய்ய முடியவில்லை என்றால் வேதம் கூறுகிறது, எவ்வளவு காலம் சொன்னால் உன் மனதில் பதியுமோ அவ்வளவு காலம் வரையிலும் நீ அத்தியனம் செய்து கொண்டே இரு என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நம்பக்கூடியதா இருக்கிறதா என்றால் வேதத்தை நம்புபவர்கள் நாம். ஆகையால் வேதத்தில் சொல்லப்படும் இந்த விஷயத்தை நாம் நம்பாமல் இருக்கவே முடியாது. அதற்குத்தான் தற்பொழுது மகரிஷியான மகாத்மாவான இந்த கிருஷ்ணவேணி நதியில் ஸ்நானம் செய்து இந்த நதிக்கரையில் தபோவனத்தை அமைத்துக் கொண்டு மட்டப்பள்ளிநாதனை ஆராதித்த பரத்வாஜருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். பரத்வாஜர் ஒரு சமயம் உக்ரமானதொரு தவத்தை செய்து இந்திரனை பிரத்யட்சமாக வரவித்தார். பரத்வாஜர் செய்த தவத்திற்கு இறங்கி இந்திரன் வந்தான். மகரிஷே, என்ன வேண்டும் என்று கேட்டான். இந்திரா, என் ஆயுள் முடிவரும் தருவாயில் இருக்கிறது என்பதாக உணர்கிறேன். வயதாகிவிட்டது, உடம்பில் சக்தி குறைந்து விட்டது, வலு குறைந்து விட்டது, நாடி நரம்புகள் தளர்ந்து விட்டன. ஆகையால் எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் இந்திரா, உன்னிடத்தில் ஒரு பிரார்த்தனை என்று பரத்வாஜர் பணிவுடன் இந்திரனை கேட்டார். மகரிஷே, தாங்கள் தபோதனர்,
எனக்கு நியமனம் அளிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தேவரீர் கட்டளையிட வேண்டுமே ஒழிந்து என்னிடத்தில் பிரார்த்திக்க கூடாது. தங்களுக்கு என்ன விருப்பம் அந்த விருப்பத்தை தெரிவியுங்கள் என்றவுடன் இந்திரனிடம் சொன்னார், அப்பா எனக்கு ஒரு 100 ஆண்டுகள் என் வயது மேலே தொடர்ந்து செல்ல வேண்டும். புரந்தரா 100 ஆண்டுகள் நாடி நரம்புகள் தளர்ந்து போகாமல், அங்கங்கள் கட்டுக்கோப்பு குலையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய ஆயுள் முடியாமல் இன்னும் 100 ஆண்டுகள் என் ஆயுளுக்கு நீட்டிப்பு வேண்டும் என்று கேட்டார். சரி என்று இந்திரனும் அவருக்கு வரமளித்து விட்டான். 100 ஆண்டுகள் ஆயின. மறுபடியும் பரத்வாஜர் தவம் செய்ய ஆரம்பித்தார். முதலிலிருந்து தவம் செய்கிறார். அந்த தவத்தில் சில பல ஆண்டுகள் கழிந்தன. இந்திரன் வந்தான். என்ன வேண்டும் என்று கேட்டான். இந்திரா, நீ 100 ஆண்டுகள் என் ஆயுளுக்கு நீட்டிப்பு அளித்தாய், அது போதவில்லை, மறுபடியும் 100 வயசுகள் நான் வாழ வேண்டும். இந்திரன் சிரித்தான். சரி மகரிஷே, அதற்கென்ன, தாங்கள் கேட்டால் நான் மறுக்கவா போகிறேன்? உங்களுக்கு இதுதான் தேவை என்றால் அதை அளிப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன். தங்களுக்கு மறுபடியும் 100 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் என்றான் இந்திரன். ஆயிற்று. இந்த 100 வருடங்களும் முடிந்தன. 100 100 200 வருடங்கள் முடிந்தன. மூன்றாவது மறுபடியும் பரத்வாஜர் தவம் செய்தார். இந்திரன் வந்தான். பரத்வாஜருக்கு தவம் செய்வதில் அலுப்பு சலிப்பு உண்டாகவில்லை. அவர் கூப்பிட்ட பொழுதெல்லாம் வந்து அவரை அனுகிரகம் செய்வதில் இந்திரனுக்கும் சலிப்பு உண்டாகவில்லை. என்ன மகரிஷே, எதற்காக மறுபடியும் அழைத்தீர்கள்? இந்திரா, தவறாக நினைத்துக் கொள்ளாரே, மறுபடியும் 100 ஆண்டுகள் எனக்கு தேவை. இந்திரன் சிரித்தான். போருமா போருமா? இல்லையப்பா, எனக்கு 100 ஆண்டுகள் போரும். சரி சுவாமி, நீர் கேட்ட வரத்தை தருகிறேன். 100 ஆண்டுகள் உமக்கு ஆயுள் நீட்டிப்பு. 100 ஆயிற்று. இப்பொழுது என்ன? 100 100 100 300 ஆண்டுகள் முடிந்து விட்டன. பரத்வாஜர் என்ன செய்கிறார் என்பதை இந்திரனும் கேட்கவில்லை. தான் என்ன செய்வதற்காக ஆயுள் விருத்தி, தன்னுடைய ஆயுள் நீட்டிப்பை பிரார்த்திக்கிறேன் என்று பரத்வாஜரும் சொல்லவில்லை. என்றும் இளமையாக இருக்கிறார். 100 100 100 வருடங்கள் சென்று விட்டன. 300 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இனி வெறுமை இருப்பாரா? மறுபடியும் தவம் செய்கிறார். இது ஏதோ வேடிக்கையாக நமக்கு தோன்றுகிறது. என்ன சுவாமி இது? நல்ல ஒரு மகரிஷியினுடைய சரித்திரத்தை கூறுங்கள் என்றால் ஏதோ வேடிக்கையான ஒரு பேச்சுக்களை பேசுவதை போல தங்களுடைய உபன்யாசம் இருக்கிறது என்று நினைக்கலாம். இங்கேதான் சூக்ஷ்மம். இதுதான் விசேஷம். 3 முறை இந்திரனை அழைத்த பரத்வாஜர் 4வது முறையும் இந்திரனை அழைத்தார். இந்திரன் எதிரே வந்தான். இந்திரா, என்ன சுவாமி, மறுபடியும் 100 இயர்ஸா? திருப்பி கேட்கிறீரா? வேறு என்னப்பா கேட்கப் போகிறேன்? காசு பணமா எனக்கு தேவை, புத்திர பௌத்திராதிகளா எனக்கு தேவை. நானோ தபஸ்வி, ஒரு குடிசை கட்டி கொண்டிருக்கிறேன். காட்டில் கிடைக்கக்கூடிய காய் கனிகளை எல்லாம் புஜிக்கப் போகிறேன். வேறு என்ன ஆசை எனக்கு இருக்க முடியும்? சுவாமி, உயிர் வாழ்தலே ஒரு ஆசைதானே. அதுவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். கை கால்களில் வலி இருக்கக்கூடாது. நினைத்த பொழுது கைகளையும் கால்களையும் நீட்ட வேண்டும், மடக்க வேண்டும். நினைத்த பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட வேண்டும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடே இருக்கக்கூடாது. ஆரோக்கியமாக நான் இருக்க வேண்டும். இதற்குத்தானே ஆசைப்படுகிறீர்கள்? நாம் இப்பொழுது லோகத்தில் பார்க்கிறோமே, சர்க்கரை கூடாது, உப்பு கூடாது, அரிசிச்சாரம் கூடாது, எண்ணெய் கூடாது, புளிப்பு கூடாது, காரம் கூடாது. அது தவிர அவ்வப்பொழுது பார்த்து பார்த்து ஒரு தராசு தட்டு எடுத்து வைத்து 50 மில்லிகிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், அதன் பிறகு 1 லிட்டர் தண்ணீர், 1.25 லிட்டர் தண்ணீர் என்று பார்த்து பார்த்து அருந்த வேண்டும். பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். இதெல்லாம் சாப்பிட்டால் சௌக்கியமாக ஆரோக்கியமாக வாழலாம். ஐயா, சாப்பிடுவதற்காக வாழ வேண்டும், ஆனால் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் இருந்தால் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்துத்தான் என்ன பிரயோஜனம்? என்ன அனுபவம் இவருக்கு சித்திக்க போகிறது? இவர் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் இன்னொருத்தருடைய துணை இவருக்கு தேட்டமாகிறதே. பரத்வாஜர் அப்படித்தான் ஒரு வாழ்க்கையை விரும்பினாரா? 3 முறை மறுபடியும் 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 இந்த பரத்வாஜர் தவம் செய்ததனுடைய தாற்பயம் என்ன? நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆவலை போன்று தான் இந்திரனுக்கும் ஆவல் உண்டாயிற்று. இந்திரன் கேட்டான், சுவாமி, நீர் இப்படி 3 முறை தவம் செய்ததினாலே என்ன சாதித்தீர்? உமக்கு என்ன பிராப்தமாயிற்று? எதற்காக என்னை அழைத்து ஆயுள் விருத்தி, ஆயுள் நீட்டிப்பை கேட்கிறீர் என்றவுடன் பரத்வாஜர் தன் உள்ள கிடக்கையை வெளியிட்டார். இந்திரா, என்னை தவறாக நினைக்காதே. எனக்கு உயிர் வாழ்தலில் ஆசை கொண்டு உன்னை அழைக்கவில்லை. இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை. எனக்கு
வேதாத்தியனம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதபாகத்தை பூரணமாக அத்தியனம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால் நான் 24 மணி நேரமும் வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறேன். 100 வயது போறவில்லை, அடுத்த 100 வயது போறவில்லை, அடுத்த 100 வயது போறவில்லை. ஆகையால் தான் மறுபடியும் உன்னிடத்தில் 100 வயது எனக்கு கேட்கிறேன். வேதாத்தியனம் செய்ய வேண்டும். நான் காமவயப்பட்டு காமக்ரோதங்களினாலே ஆயுளை பிரார்த்திக்கவில்லை என்றவுடன் இந்திரன் மகர்ஷியினுடைய உள்ளக்கிடக்கையை உணர்ந்து உன்னதமான அவருடைய லட்சியத்தை உணர்ந்து மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார். உடனே இந்திரன் 3 மலைகளை சிருஷ்டித்தான். 3 பெரிய பர்வதங்களை சிருஷ்டித்தான். சிருஷ்டித்து அந்த மலைகளிலிருந்து 3 பிடி மண்ணை எடுத்து பரத்வாஜர் கைகளில் அளித்தான். சுவாமி, இந்தாருங்கள், கைப்பிடியுங்கள். 3 பிடி, 3 மலைகளிலிருந்து 3 பிடி மண்ணை எடுத்து கையில் கொடுத்து, சுவாமி, நீர் 300 வருடங்களில் வேதபாகத்தை அத்தியனம் செய்தேன் என்கிறீரே, அது எவ்வளவு தெரியுமா? இந்த 3 பிடி மண் தான். 300 வருடங்களில் நீர் வேதாத்தியனம் செய்ததனுடைய அளவு இந்த 3 பிடி மண்ணின் அளவு. இனி நீர் அத்தியனம் செய்ய வேண்டிய வேதபாகம் எவ்வளவு இருக்கிறது? 3 மலைகளின் அளவு நிறைந்திருக்கிறது. அனந்தாவை வேதா. வேதத்திற்கு முடிவே கிடையாது சுவாமி. வேதத்திற்கு முடிவு என்பதே கிடையவே கிடையாது. ஆகையால் இனியும் நீர் அத்தியனம் செய்ய வேண்டிய, நீர் கற்றுத்தேர வேண்டிய வேதபாகம் இந்த 3 மலைகள் அளவில் இருக்கின்றது. அதைத்தான் நம் தமிழர்கள் பெருமிதத்துடன் பழமொழியாக கூறுகிறார்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது மலையளவு. கற்றது பரத்வாஜர் 300 வருடங்களில் அதிகரித்த, அதாவது தான் கற்றுணர்ந்த வேதம் கையளவு, ஒரு கைப்படி மண்ணாக அடங்கிவிட்டது. கல்லாதது, இனியும் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் மலையளவு. பார்த்தீர்களா? வேதத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஒரே நோக்கத்தில், அந்த உயர்ந்த நோக்கத்தில் பரத்வாஜர் தவம் செய்தார், வேதத்தை அத்தியனம் செய்தார். என்றால் சாதாரணமாக நல்ல பதவியில் இருந்து பட்டம் பதவி இவையெல்லாம் பெற்று பால்யத்தில் சிறு வயதில் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆஸ்திக்யம் என்றால் என்ன, கர்மானுஷ்டானம் என்றால் என்ன, ஒரு ஸ்லோகமோ ஒரு திவ்ய பிரபந்தமோ ஒரு ஆச்சாரியர்கள் தம்முடையதான அந்த ஸ்ரீசுக்திகளான ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் வாயில் பழக்கி கொள்ளாமல், சந்தியாவந்தனம் என்றால் என்ன, இது முதலான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல், உத்தியோகத்திலிருந்து விராமம், ரிட்டையர்மெண்ட் இருக்கிறோம் அல்லவா, அந்த விராமத்தை பெற்று இல்லத்தில் இருந்து கொண்டு பொழுதுபோக்கிக் கொண்டு, அப்படியும் பொழுது போகாததினாலே என்ன செய்வது? சரி, இனி வேதாத்தியனம் செய்யலாம் என்னும் ஒரு நோக்கத்துடன் வந்து அமர்ந்து அப்படி கையையும் காலையும் அசைத்து கொண்டு தலையை மட்டும் ஆட்டிவிட்டால் வேதம் வந்து விடுமா? பல 100 ஆண்டுகள் மீண்டும் 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 தவம் செய்து தான் வேதத்தையே பெரும் செல்வமாக பெற்றார். ஏனென்றால் அது வேதத்தினுடைய ஆதி காலம். அந்த காலத்தில் வேதங்கள் பகுத்து வைக்கப்படவில்லை. இப்பொழுது துவாபர யுகத்தின் முடிவில்தான் சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரமாக வேதவியாச மகரிஷி அவதாரம் செய்தார். கிருஷ்ணத்வைபாயனர் என்பது அவருடைய திருநாமம். பராசர மகர்ஷிக்கு கங்கையின் நடுவில் ஒரு தீவில் பிறந்ததினாலே, கருத்த திருமேனியுடன் இருந்ததினாலே அவர் கிருஷ்ணத்வைபாயனர் என்று அழைக்கப்பட்டார். அந்த கிருஷ்ணத்வைபாயனர் வேதங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கிடந்த வேதங்கள், அந்த காலங்களில் எல்லாம் ஒன்றாகத்தான் திரண்டிருந்தன. இவற்றை எல்லாம் தனித்தனியாக பகுக்க ஆரம்பித்தார். யஜுர்வேதம் என்றால் இத்தனை வேதபாகங்கள். அடுத்தது ரிக்வேதம் என்றால் இத்தனை பகுதிகளை உடையது ரிக்வேதம். சாமவேதம் என்றால் இத்தனை பகுதிகளை உடையது. அதர்வண வேதம் என்றால் இத்தனை பகுதிகளை உடையது என்று வேதங்களை பகுத்து வைத்ததினாலே கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர் என்று அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் 4 வேதங்களும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துதான் இருந்தன. பரத்வாஜர் அதனை அத்தியனம் செய்தார். தற்காலத்தில் அவரவர்களுக்கு ஸ்வசாகை என்னும்படியாக அவரவர்கள் அதிகரிக்க வேண்டியதான வேதபாகம், அதுவே குறைந்த பாகம். அந்த பாகத்தை அதிகரிப்பதற்கே நமக்கு 12 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் பூரணமாக பிடிக்கும் என்றால், மகர்ஷிகள் இந்த வேதத்தை ரட்சிப்பதில், வேதத்தை தாங்கள் அறிவதில்
எவ்வளவு ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வேதத்தை தான் பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்ட அந்த மகாத்மா வேத வேத்யன். ஏனென்றால் வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று பகவான் கூறியபடி எல்லா வேதங்களினாலேயும் தானே அறியப்படுகின்றேன், எல்லா வேதங்களுக்கும் உட்பொருளாக தானே அமைந்திருக்கிறேன் என்று காண்பித்தருளினான் கண்ணன். வேதத்தை அறிந்தால்தான் வேதத்தின் விழுப்பொருளை நம்மால் அறிய முடியும். வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விரும்பும் கோதில் இன்கனியை என்று திருமங்கையாழ்வார் பார்த்தசாரதி பெருமானை போற்றுகிறார். அத்தகையதொரு பெருமையை பெற்றதான பரத்வாஜ மகர்ஷி கிருஷ்ணவேணி நதிக்கரையில் ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு மட்டப்பள்ளியில் மலர்ந்த மறைபொருளாம் ஸ்ரீ மாலோலனை தன் தவத்தினால் ஆராதித்தருளினார். நாமும் உள்ளே சென்று திருக்கோவிலினுள் பெருமானை சேவித்து பரத்வாஜ மகர்ஷி எவ்விதம் பெருமானை தவத்தினால் ஆராதித்தார், இந்த க்ஷேத்திரத்தின் மகிமைகள் என்ன, இவற்றை தொடர்ந்து அனுசந்திக்கலாம், அனுபவிக்கலாம்.